வணக்கம் நண்பா. எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு கோழி வளர்க்கணும்னு ஆசை இருக்குது நண்பா. ஆனால் என்கிட்ட போதுமான இட வசதி இல்லை. வீட்டை சுற்றி ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடம் தான் இருக்குது. இதில் என்னால் கோழி வளர்க்க முடியுமா, அதிலிருந்து எனக்கு கூடுதலாக ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்ற நண்பர்களுக்காக இந்த பதிவு. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நண்பா. உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஏதாவது இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோழி வளர்ப்பில் பல வகை இருக்குது நண்பா. நீங்கள் முட்டை உற்பத்திக்காக கோழி வளர்க்கலாம், இல்லை இறைச்சிக்காக கோழி வளர்க்கலாம், இல்லை விளையாட்டுக்காக கோழி வளர்க்கலாம், இல்லை குஞ்சு உற்பத்தி பண்ணி அதன் மூலிமா நீங்கள் வருமானம் ஈட்டலாம். குறைவான இடம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் முட்டை உற்பத்திக்காகவோ இறைச்சிக்காகவோ இல்லை விளையாட்டுக்காகவோ கோழி வளர்க்குறத கைவிட்டுருங்க. அது குறைவான இடத்துல சாத்தியமில்லாத ஒன்று. 5லேருந்து ஒரு 10 தாய்க்கோழி 2 சேவல் வச்சுட்டு அதன் மூலிமா நீங்கள் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களால் லாபம் எடுக்க முடியும் நண்பா. எந்த கோழி வளர்த்து அதிலேருந்து நம்ம குஞ்சு உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க நண்பா. உங்கள் ஏரியாவில் எந்த கோழிகளுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர் வியாபாரத்தை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஒரு 2-3 மாவட்டத்துக்காவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி விற்பனை வாய்ப்பை பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன், 5 சென்ட்டில் கோழி வளர்க்கலான்னு சொன்னல, அதை பற்றி சொல்லுன்னு கேட்பீங்க. சரி, அந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம கோழி வளர்ப்பில் இட மேலாண்மை ரொம்ப முக்கியம் நண்பா. குறைவான இடத்த நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களால் 5 தாய்க்கோழியோ 10 தாய்க்கோழியோ வளர்க்க முடியும். கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க உங்கள் இடத்த சுற்றி ஃபஸ்ட்டு வேலி அமைச்சிக்கோங்க நண்பா. வேலி உங்கள் கோழிகள் உள்ளே இருந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் உதவும். அது இல்லாமல் வெளியிலிருந்து கோழிக்கு வரக்கூடிய பாதிப்புகளான நாய், கீரி, பாம்பு இதிலிருந்தும் பாதுகாக்கும் நண்பா. 2வது விஷயம் நண்பா, உங்கள்கிட்ட 5 சென்ட் இடம் இருந்தால் கூட ஓகே. அதில் நிழல் தரக்கூடிய மரங்கள் ஒரு 4 மரங்கள் நட்டு வச்சுருங்க. கோழிகளுக்கு 10க்கு 10 இல்லை 10க்கு 15 சைஸில் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க நண்பா. கோழிகள் இரவு நேரங்களில் தரையிலிருந்து மேலே தங்குற மாதிரி பரண் மாதிரி அமைச்சிக்கோங்க நண்பா. இந்த மாதிரி அமைக்கிறதுனால உங்களுக்கு ஷெட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் நோய் தாக்கமும் குறைவாக இருக்கும் நண்பா. தாய்க்கோழிகள் முட்டையிடுறதுக்கு ட்ரே மாதிரி ஏதாவது ஒன்றும், அப்படி இல்லைன்னா கூட மாதிரி ஏதாவது ஒன்றும் செட் பண்ணிக்கோங்க. குறைவான இடத்துல ஒரு 5 தாய்க்கோழி முட்டை வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோழியில் அடை வைங்க நண்பா. இல்லை நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 தாய்க்கோழி வளர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் கோழியில் அடை வைக்காதீங்க, இன்குபேட்டருக்கு மாறிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கோழியில் அடை வைக்கும்போது உங்களுக்கு பேன் தொல்லை வரும். அது இல்லாமல் இடத்த ஃபுல்லாக அடைச்சிக்கும். நீங்கள் தாய்க்கோழியில் தான் அடை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 இல்லை 3 தாய்க்கோழிகள் அடை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி விற்கணும்னு நினைக்கிறவங்க கூடுமான வரைக்கும் ப்ரூடிங் செட்டப்பு போடுங்க நண்பா. 2லேருந்து ஒரு 3 ரிங்கு வாங்கி போட்டுக்கோங்க நண்பா. 2 அல்லது 3 தாய்க்கோழிகள் ஒரே நேரத்தில் அடை வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 குஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். அந்த 20 குஞ்சும் தாய்க்கோழிக்கிட்டேருந்து பிரித்து ப்ரூடிங் செட்டப்புக்கு மாற்றிக்கோங்க. ப்ரூடிங் செட்டப்பு நீங்கள் மாறதுனால இடமும் சேவ் ஆகும், நேரமும் சேவ் ஆகும், இளங்குஞ்சு இழப்பும் குறையும். குஞ்சு பொறிச்சு ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் தண்ணி எதுவும் கொடுக்காதீங்க நண்பா. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி கொடுக்கலனா கூட குஞ்சுக்கு எதுவும் ஆகாது. குஞ்சு பொறிச்சு அடுத்த நாள் சுடு தண்ணியில் கருப்பட்டி கலந்து கொடுங்க நண்பா. கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை கொடுங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா மஞ்சத்தூள் கலந்து தண்ணி வைங்க. ப்ரூடிங் செட்டப்பில் ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு இரவு பகல் 2 நேரங்களையும் லைட் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு 5 நாளைக்கு இரவு நேரங்களில் மட்டும் லைட் ஆன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் லைட் ஆன் பண்ணலாம் கூட ஓகே தான். கிளைமேட் மழைகளை வரும்போது மட்டும் நீங்கள் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. முதல் 15 நாளைக்கு கம்பெனி தீவனம் மட்டும் கொடுங்க நண்பா. 15 நாள் கழித்து நீங்கள் அரிசியோ கம்போ கூட சேர்த்துக்கலாம். குறைவான இடத்துல கோழி வளர்க்குறவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 5 தாய்க்கோழி ஒரு சேவல் மட்டும் வாங்கி பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அது அடுத்தடுத்து ஒரு 10 தாய்க்கோழியோ இல்லை 15 தாய்க்கோழி வரைக்கும் போங்க. 15 தாய்க்கோழிக்கு மேலே போகாதீங்க. நீங்கள் 15 தாய்க்கோழி வச்சுருந்தாவே மாதம் உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். குறைவான இடத்துல கோழி வளர்க்குறவங்க இந்த முறையை பயன்படுத்தினா மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கூடுதலான வருமானம் ஈட்ட முடியும். நீங்கள் இறைச்சிக்காகவோ இல்லை முட்டை உற்பத்திக்காக கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற தீவனமும் அதன் மூலிமா வரக்கூடிய வருமானமும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக உங்களுக்கு லாபம் எடுக்க முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான தகவல் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் அப்டேட் பண்ணுறேன்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பண்ணையில் 2 மாதம் 3 மாதம் நிறைவடைந்த பெருவிடை குஞ்சுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. கிருஷ்ணகிரியிலேருந்து பஸ் மூலிமா எங்கெங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் வந்து கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.